போன ஃப்ரைடே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக குற்றாலம் போயிருந்தோம். அங்கே வந்து குற்றாலம் டு தென்காசி போகிற வழியில் ஒரு நர்சரி இருந்தது. அதோட பேர் சாய்ஹரி நர்சரி. அதில் நிறைய அழகான செடியெல்லாம் இருந்துச்சு. நான் பொறுமையாக பார்த்து என்கிட்ட இல்லாத செடியாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அதில் இந்த காஷ்மீரி ரோஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆரம்பத்தில் நிறையா ரோஸ் பிளான்ட்ஸ் வச்சேன். அதில் நிறையா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் இப்போ வைக்கிறதுலாம் ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்கிறதுனால இந்த தடவையும் ஒரு ரோஸ் பிளான்ட் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் செடி. இது வந்து துஜாலேயே இது ஒரு வெரைட்டின்னு சொன்னாங்க. அந்த துஜா இந்த சின்ன செடி எல்லாத்துக்கும் வந்து 30 ருபீஸ் வாங்கினாங்க. ஒவ்வொரு செடியும் 30 ருபீஸ். அது பார்த்தா பொன்னாங்க நிற்கிற மாதிரி இருந்தது. அதிலே கொஞ்சம் அழகான பிங்கிஷாக இருந்துச்சு. பட் அதோட பேர் என்னன்னு எனக்கு தெரில. அந்த அண்ணாச்சிக்கும் தெரியல. உங்களுக்கு இதோட பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த குட்டி செடி எல்லாமே பார்க்குறதுக்கு, குரோட்டன்ஸ் எல்லாமே. இது காஷ்மீரி ரோஸு. நான் இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக வளருங்கிற நம்பிக்கையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து 100 சொன்னாங்க அந்த ரோஸ் பிளான்ட்டு. இது வந்து 120. லெமன் செடி வந்து 120. அப்புறம் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல நிறைய அழகான பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க. ஹைபிஸ்கஸ்லேயே நல்லா அழகான கலர், லைட் பேபி பிங்க்கில் அடுக்கு செம்பருத்தி மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேருந்து 2 ஸ்டெம் கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அப்புறம் இட்லி பூலே நிறையா கலர் கலராக வச்சுருந்தாங்க. என்கிட்ட இல்லாதனால அதோடய ஸ்டெம்ஸையும் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதெல்லாமே ரீபாட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. இது வளர்ந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹாப்பி கார்டனிங்.